அழிந்த கோயிலின் சாபம். மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. மலைகளால் சூழப்பட்ட அந்த சிறிய கிராமம் வீரப்பட்டி. அந்த கிராமத்தில் அனைவரும் பேசிக்கொண்டிருந்த ஒரே விஷயம், காட்டின் நடுவில் இருக்கும் பழமையான அழிந்து போன கோயில். அந்த கோயிலுக்கு போகாதே, அங்கு போனவங்க திரும்பி வரல என்று கிராம மூத்தவர்கள் எச்சரித்தார்கள். ஆனால் அருண் அதை பொருட்படுத்தவில்லை. அருண் ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட்டர். மர்மங்களையும் பேய் கதைகளையும் தேடி வீடியோ எடுப்பதுதான் அவன் வேலை. அழிந்த கோயிலின் சாபம் பற்றி கேட்டவுடன் அவனுக்கு ஒரு வாய்ப்பாக தோன்றியது. இது நிச்சயம் வைரலாகும் என்று அவன் நண்பன் கார்த்திக்கிடம் சொன்னான். டே, இது விளையாட்டான விஷயம் இல்லை, இந்த இடத்துல ஏதோ இருக்கு என்று கார்த்திக் பயந்து கூறினான். அதான் பார்க்கணும் என்று சிரித்து கொண்டே அருண் காடு நோக்கி நடந்தான். காடு உள்ளே சென்று கொண்டிருந்த போது சுற்றிலும் ஒரு அசாதாரணமான அமைதி நிலவியது. பறவைகளின் சத்தம் கூட இல்லை, காற்று வீசும் சத்தம் மட்டும். 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் அந்த கோயிலை அடைந்தார்கள். கோயில் முற்றிலும் சேதமடைந்திருந்தது. சுவர் பிளந்து உள்ளே ஒரு பழைய சிலை கண்கள் மட்டுமே சிவப்பாக இருந்து போல் தெரிந்தது. அதுதான் அந்த இடம் என்று அருண் கேமராவை ஆன் செய்தான். அந்த நேரத்தில் போ, அங்கிருந்து போ என்று ஒரு மெலிந்த குரல் கேட்டது. கார்த்திக் உடனே திரும்பி பார்த்தான். டேய், நீ கேட்டையா என்று அருண் சிரித்தான். யாரோ பேசின மாதிரி. அது காற்றுடா. அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். உள்ளே ஒரு பழமையான கல்வெட்டு இருந்தது. அருண் அதை படிக்க முயன்றான். இந்த கோயிலில் சாபம், யாரேனும் சிலையை தொடினாலோ என்று அவன் மெதுவாக வாசித்தான். அவன் வாசிப்பதற்குள் டக், ஒரு கல் விழுந்தது. அவர்கள் இருவரும் பயந்து திரும்பினார். நாம போயிடலாம் என்று கார்த்திக். ஆனால் அருண் ஒரு கிளைமேக்ஸ் வேணும் என்று சொல்லி அந்த சிலையை தொட முயன்றான். அந்த நொடியில் மின்னல் போல ஒரு ஒளி. அவர்கள் இருவரும் சில வினாடிகள் எதையும் பார்க்க முடியவில்லை. அடுத்த நிமிடம் அவர்கள் இருந்த இடம் மாறியிருந்தது. அந்த கோயில். ஆனால் புதிதாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. மக்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். இது என்னடா என்று கார்த்திக் நடுங்கினான். ஒரு பூசாரி அவர்களை பார்த்து, நீங்கள் யார், இந்த கோயிலுக்குள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டார். அருண் குழம்பினான். நாம் வேறு காலத்தில் இருக்கிறோமோ என்று அவன் மெதுவாக சொன்னான். சில நிமிடங்களில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த கோவிலில் பல வருடங்களுக்கு முன் ஒரு யாகம் நடந்தது. ஆனால் அந்த யாகத்தில் ஒரு தவறு நடந்ததால் பலர் உயிரிழந்தனர். அந்த கோயில் சாபிக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து இந்த கோயிலை யாரேனும் தொடினாலோ அவர்கள் அந்த நாளுக்கு திரும்பிச் செல்வார்கள். அருண் மற்றும் கார்த்திக் அதிர்ச்சியில் இருந்தனர். நாம் இங்கிருந்து எப்படி வெளியே போவது என்றான் கார்த்திக். அந்த நேரத்தில் ஒரு பெண் அவர்களிடம் ஓடி வந்து, தயவு செய்து இந்த யாகத்தை நிறுத்துங்க, இல்லையெனில் எல்லாரும் சாகப் போகிறாங்க என்றாள். அருண் குழம்பினான். நாம மாற்ற முடியுமா என்று அவன் யோசித்தான். அவர்கள் யாகம் நடக்கும் இடத்திற்கு ஓடினர். பூசாரி மந்திரம் சொல்லி கொண்டிருந்தார். அருண் திடீரென சென்று அந்த யாகம் குண்டத்தை தள்ளிவிட்டான். அந்த நொடியில் பெரிய சத்தம், ஒளி வெடித்தது. அவர்கள் மீண்டும் விழுந்தபோது அவர்கள் மீண்டும் அந்த பழைய அழிந்த கோயிலில் இருந்தனர். நாம திரும்பி வந்துட்டோம் என்று கார்த்திக் மகிழ்ச்சியுடன் சொன்னான். ஆனால் அருண் கேமராவை பார்த்தான். அதில் பதிவு ஆன வீடியோவில் அவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த யாகம் மட்டுமே தெளிவாக இருந்தது. அந்த இரவு அருண் வீட்டுக்கு திரும்பினான். வீடியோவை அப்லோட் செய்ய முயன்றான். அந்த நேரத்தில் அவன் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. நீ செய்ததை சரி செய்தாய், ஆனால் சாபம் இன்னும் முடியவில்லை. அருண் அதிர்ச்சி அடைந்தான். இது யார் அனுப்பியது என்று பார்த்தான். அனுப்புனர் பெயர் அனௌன் டெம்பிள். அந்த இரவு 3 மணி. அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். திடீரென அதே குரல் மீண்டும் கேட்டது. மீண்டும் வா. அடுத்த நாள் அருண் காணாமல் போனான். கார்த்திக் அவனை தேடிக் கொண்டிருந்தான். கடைசியாக கிடைத்த ஒரு விஷயம் மட்டும்
அந்த கேமரா. அதை ஆன் செய்தபோது அதில் ஒரு புதிய வீடியோ இருந்தது. அதில் அருண் அந்த கோயிலில் நின்று கொண்டு இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சிரித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அந்த கோயிலின் சாபம் பற்றி பேசும்போது மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வார்கள், அந்த கோயிலுக்கு போகாதே, இப்போ அங்கே அருண் இருக்கான். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.